ஹாய், நான் உங்கள் ஈகிள். இன்றைக்கி நம்ம முயல் பண்ணையில் இருக்கிறோம். நமக்கு தேவையான ஒரு முயலை பிடிச்சி உரித்து ரவி, கண்ணாடியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மாசா வீடியோ எடுத்தான். நம்ம லோடாய் வந்தீங்கன்னா புடிச்சா வெட்டி போடுவேன். எவனை பார்த்தாலும் சரி. நேரமும் எல்லாமே கலவணும். சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சுத்தமான நல்ல தண்ணி. பொருள்ரா கத்தி மழை வருதுடா, சீக்கிரம் பத்தலாம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டு போக. தெய்வமே, ఎవరది నీకు ఎంత ధైర్యం ఉంటే మళ్ళీ ఇక్కడికి వస్తావు? மச்சாங்க வந்து பாரு. ஆமா, ஆயிட்டு மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். குதிரையை காணண்டா. போய் பாருங்க. கயிறை கெட்டியா புடிச்சுக்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவன் நிறுத்துறான். மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துறான் அவனை. இந்த மஸ்கிட்டோ மது நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட. ரே ஒன்னாடா நிற்கவே முடியல. பைத்தியக்காரப்ப
சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு அரை மணி நேரம் ஒன்று எடுத்துருச்சு. ஓடி போயிட்டு வருது. உள்ள வேற நின்று இருக்கிறோம். டெர்ராயிடுச்சு. கண்ணாடி ஒழுகுது, அந்த கண்ணாடி ஒழுகுது, மட்டை பிச்சு போகுது. எல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டோம். ஒரு வழியா அப்படியே ஸ்லோவாகுது. இடி மட்டும் இடிச்சிட்டே இருக்குது. மழை ஸ்லோவாயிருச்சு, வெளிச்சமாயிருச்சு, காத்து கம்மியாயிருச்சு. காத்து பண்ண வேலை குதிரை பயந்துட்டு அவுத்து ஓடிடுச்சு. அதை பிடிக்கணும். நம்ம குதிரை தைரியமான குதிரை. இதில்ல இன்னும் பெருசு பெருசா பார்த்துக்குது. புதுசா வாங்கினது அது பயந்து சுத்திட்டே இருக்குது. அவுத்து போயிடுச்சு. தெரியல. நம்மளுக்கு மெக்கானிக் தாய் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கொஞ்சம் பயந்துருச்சு. அது வந்து இன்னும் 2-3 நாள்ல குட்டி போட்டுரு. அதுக்குள்ள நடுங்கிருச்சு. ஓரளவுக்கு இப்போ ஓகே. கிரேவி செஞ்ச என்ன எல்லா மழை தண்ணியும் சட்டிக்குள்ள போயிடுச்சு. கிரேவி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த தண்ணியை கொஞ்சம் சொன்ன உடனே இறக்கி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுக்கிறோம். அலசிட்டா சிந்தி. ஓகேவா? நினைக்கலாமா? வளர்ந்துருக்கிறா எங்கெல்லாம் இருக்கிறது. ஓகே 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 ஓகே. லைட்டா வேகணும். நம்ம கஷ்டத்துல இருக்கிற மழை வந்துருச்சு. விறகறியில தண்ணி தீர்ந்துருச்சு. ஏகப்பட்ட கஷ்டத்துல நம்ம சமைச்சிருக்கிறோம். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏன்டா இப்படி வெறி பிடிச்சு அலையிற? சாப்பாடு வைக்கும்போது போதுங்களேன். அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற நீ தான் பசி அதிகமா இருக்கு. சூடுடா. சாப்பிட்டு போடுவோம். ஏன்னா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுவோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வேக வேகவே பாதி சாப்பிடு. கிட்டினி டேய், இதெல்லாம் கிட்டினி. போனதான் நீ தானே சொன்ன. டேய், என்னடா மூஞ்சி இது? மழை தண்ணியில செஞ்ச கிரேவி அப்படிதான் அருமையா இருக்கு. நீ எனக்கு வேற லெவல்ல இருக்கு. நல்லா கறி வந்து காரமா வேற லெவல்ல இருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் நடுங்கிட்டு இருக்குது. உள்ள எல்லாம் சுருங்கி போச்சு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஒரு சைடு மட்டும் நனைஞ்சிட்டேன். ஒரு சைடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு சைடு நனைஞ்சிட்டேன். சட்டை அப்படியே மேலே பட்டதுன்னா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. அதாவது கீழே பேண்ட்டு கறியை
கறியை கேட்டீங்க, சாப்பாடு கேட்ட எப்படி கேட்கும்? சாப்பாடு மாதிரி இருக்கு. கிரேவி செய்யலான்னு மசாலா அரைச்சிருந்த காலையில அங்கேயே வச்சுட்டு வந்தோம் வீட்லயே. அதனால இப்படி செஞ்சு சாப்பிட்றோம். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அரிசி மட்டும் லைட்டா வந்துருக்கலாம். அரிசி தனியா சாப்பிட்றது நல்லா இருக்குது. குழம்போட கணக்கு சாப்பிட்டோம்னா தனியா சாப்பிட்றது நல்லா இருக்கு. தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இது கொஞ்சம் வேகாத மாதிரி சரி குழம்பு. நான் பார்த்து இன்னும் ஜென்மன்னே தெரியல. முழிக்கிற மொழிய பாரு, அம்மா வாச்ச திட நாட்டம். ரிசல்ட் என்னன்னா மழை தண்ணியில செஞ்ச கிரேவி. ஒரு சைடு மழை வந்து சட்டிக்குள்ளவா போயிடுச்சு, ஒரு சைடு தீ எறிய மாட்டேங்குது, ஒரு சைடு காத்தடிக்குது, ஒரு சைடு செட்டெல்லாம் ஆடுது. கறி ஆனால் சூப்பராக இருந்தது. Nah, no, no,